இந்த தென்னை மரம் வளர்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ நம்மட்ட ஒரு 65 தென்னை மரங்கள் இருக்கு. எல்லாமே ஆல்மோஸ்ட் இந்த மாரி குலை தள்ளியிருக்கு. ஒரு சில இதில பால போட்டிருக்கு. ஆனா, இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஒண்ணு தெரியும். இந்த மரம் போயிடுச்சு. அப்புறமா போனதுக்கப்புறம் வச்சது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தான். கீழேயும் நமக்கு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நல்லா வளர்ந்த மரமே வந்து போயிடுச்சு. ஸோ, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தில ஒரு வண்டு இருக்கு அப்படிங்கிற மாரி. அந்த வண்டு வந்து கரெக்ட்டா அந்த மரத்தோடைய ஆ நுனி பகுதியிலேருந்து அது சாப்பிட்டுருச்சு, தாக்கிருச்சு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்து மரம் வேஸ்ட்டா போயிடும். பட்டு போயிடும் அப்படிங்கிற மாரிலாம் சொன்னாங்க. அதுக்கு தான் இந்த ஒரு டிவைஸ வந்து கடையில வந்து குடுத்தாங்க. மருந்து கடையில கேட்டதுக்கு. உங்களுக்கு காட்டுறேன். அத பாருங்க. நீங்க என்ன மாரி மெத்தட் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மரமும் பார்த்தீங்கன்னா, நமக்கு போயிடுச்சு. இதெல்லாம் நல்லா வளர்ந்துட்டு இருந்தது. ஓரளவுக்கு நல்லா ஹைட்டாவே இருந்துச்சு. அந்த மாரி ஹைட் இருந்தது. ஆனா போயிடுச்சு. இந்த டிவைஸ் தான். இதோட பிரைஸ் ரூ. 800 800 ரூ. 850. ஆல்மோஸ்ட் இது வாங்கி ஒரு ஜனவரி மாதம் வாங்குச்சு. ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறமா. இது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு டப்பா ஒண்ணு இருக்கு. இந்த ஒரு டப்பால ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வந்து தேரும். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃப்ரேம் செட்டப் இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கு மருந்து குடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் ஒயிட் கலரா மருந்து இருக்கு. ஆனா, அது நெறைய இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாள் போக போக அந்த மருந்து வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போ அந்த வண்டு சொன்னேன் இல்லையா? அந்த தென்னை மரத்தில அரிக்க வண்டு இருக்கு இல்லையா? அந்த வண்டு வந்து இந்த ஒரு மருந்த ஸ்மெல் பண்ணி, அந்த வண்டு அந்த மருந்த சாப்பிடுறதுக்காக வரும் போல. ஸோ வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது சாப்பிட்டு ஒரு வேளை அடிபட்டு, இல்ல சாப்பிட்ட அப்புறம் இதில அடிபட்டோ, இல்ல மயக்கம் போட்டோ இந்த டப்பாக்குள்ள விழுந்துரும். ஆல்மோஸ்ட் இந்த டப்பால இப்போ 3 வண்டு விழுந்திருக்கு. இது மழை தண்ணீரு. ஆக்சுவலி தண்ணி வந்து அப்போ ஃபில் பண்ணோம். ஆனா, நம்ப இத கண்டுக்கிறது இல்ல. ஏன்னா, ஆல்மோஸ்ட் போர்ல சுத்தமா தண்ணி குறைஞ்சு போச்சு. அதனால இது தண்ணியே நம்ம பாய்ச்சறது கிடையாது. அதனால இந்த பக்கம் வர்றதும் கிடையாது. ஆனா, இப்போ மழை தண்ணிக்குள்ள இது விழுந்திருக்கு. ஒரு 3 வண்டு இருக்கு. அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டிவைஸ் வந்து ஒர்க் ஆயிட்டுருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20, 25 வண்டு பக்கம் இப்படி விழுந்திருக்கு. அதுவே இறந்திருக்கு. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த வண்டிய எடுத்து கீழ போட்டு, சப்போஸ் உயிரோடு இருந்துச்சுன்னா, அத நம்ம சாவடிச்சுட்டு, அதுக்கப்புறமா அது தண்ணி அகைன் வந்து ரீஃபில் பண்ணி, நம்ம இது மாரி செட் பண்ணி விட்டுறணும். இந்த ஒரு டிவைஸ வச்சு தான், இங்க வந்து இந்த வண்டெல்லாம் செத்துட்டுருக்கு. இப்படி தான் நாங்க வந்து மரத்த பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி தான் பண்ணுவாங்களா? இல்ல இதுக்கு வேற ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஏன்னா ஒரு சில மரம்லாம் ஓரளவுக்கு பட்டு போற மாரியே ஒரு ஃபீலா இருக்கு. அது தண்ணிக்காகவா? இல்ல ஏதாச்சும் இந்த மாரி வண்டு ஏதாச்சு ஆ அரிச்சிருச்சா? அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா இந்த மரம் அப்படிதான் இருக்கு. இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் மெத்தட் இருந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். தேங்க் யூ.